உங்கள் ஆதாரம் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இந்த ஆற்றலுக்கு யார் ஆதாரம்? ஒரு காரை ஒன்று வாங்க போறோம். இந்த கார் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? என்ன கம்பெனி கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லியா பார்ப்போம். அந்த கார் உங்களுக்கு வந்து இந்த பென்ஸ் கார் ரொம்ப பிடிச்சிச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா ஒரு நல்ல டீலரை பார்க்கணும், ஆத்தரைஸ்டு டீலர். ஏன்னா அவங்ககிட்ட தானே போய் வாங்க முடியும் காரு. அவனை போய் பார்க்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருச்சு, இப்போ அதை போய் வாங்குறதுக்கு நம்ம தெருவில் இருக்கிற முக்கில் இருக்கிற கறிக்கடைக்கு போல எல்லாம் வாங்கக்கூடாதுங்க, அங்கே போய் தான் வாங்கணும். அவன் தான் ஆத்தரைஸ்டு டீலர். ஒரு பொருளை ஒன்று வாங்கணும்னா எங்க வடிவமைச்சாங்க, அவன் டைரக்டா பென்ஸ் ஃபேக்டரியில இருந்து இறக்குறான். அவனுக்கு எல்லாரும் போய் வாங்க முடியாது, ஃபேக்டரியில போயிட்டு அவன் ஆத்தரைஸ்டு டீலர் தான் வாங்கி வைக்க முடியும். அது மாதிரி உங்களை உண்டாக்கின தேவனிடத்திற்கு போங்க. இன்னைக்கு உலகத்துல ஏதாவது கண்டுபிடிச்சிடலாமா, நிம்மதியாயிரலாமா, நான் எவ்வளவு திறமைசாலி என்ன புரிஞ்சுக்கலாம், எங்கேயோ போறனால கண்டுபிடிக்க முடியாது. உங்களை உண்டாக்கின ஆண்டவரிடத்திற்கு நீங்கள் வர வேண்டும்.